ஹாய், நான் உங்கள் சமீரா. நம்ம சேனலில் ஸ்டடி ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் கிளாஸில் இலக்கணத்தை பற்றி பார்த்தோம். அதை நான் சுருக்கமாக இப்போ சொல்லிடுறேன். தமிழில் இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படுறதா இலக்கணம். அதில் 5 வகை இருக்குதுன்னு சொன்னேன். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணிலக்கணம். இந்த 5 வகையில் ஃபஸ்ட்டு எழுத்திலக்கணத்தை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒலி வடிவாக எழுப்பப்படுறதும் வரி வடிவாக எழுதப்படுறதையும் தான் எழுத்துன்னு சொல்கிறாங்க. அதாவது பேசுவோம், நம்ம அந்த பேசுகிற வார்த்தையை ஒரு எழுத்து வடிவில் எழுதுறது தான் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எழுத்துக்கள் 4 வகைகள் இருக்குது. உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சிருப்போம். உயிரெழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, ஆயுத எழுத்துனா என்ன, அது எத்தனை எழுத்துக்கள் இருக்குது நமக்கு தெரியும். இப்போது அதில் உயிரெழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். உயிரெழுத்து அப்படிங்கிறது நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான முக்கியமான அத்தியாவசிய விஷயமே காற்றுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காற்றை வெளிப்படுத்துறது மூலமாக உருவாகிற எழுத்தை தான் உயிரெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆ முதல் அவ் வரை இருக்கிற எழுத்துக்களை நம்ம உயிரெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் சொல்லி பார்க்கும்போதே காற்று வெளியில் நீங்கள் வர்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதை தான் உயிர் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிரெழுத்தை 2 வகைகளாக சொல்கிறாங்க. அதாவது குறில் எழுத்து, 2வது நெடில் எழுத்து. அதாவது குறுகி ஒலிக்கிறது குறில் எழுத்துனும், நீட்டி ஒலிக்கிறத நெடில் எழுத்துனும் சொல்கிறாங்க. குறில் எழுத்தில் எதெல்லாம் வருது அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, உ. இந்த 5 எழுத்தையுமே குறில் எழுத்துன்னு சொல்கிறாங்க. இந்த 5 எழுத்தையுமே நீங்கள் ஒலிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இது சவுண்டு கம்மியாக, அதாவது ஆ, இ அப்படின்னு ஒலிக்கும் போது சவுண்டு கம்மியாக ஒலிக்குது. அதனால இதை என்னென்னு சொல்கிறாங்க, குறில் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது சவுண்டு அதிகமாக ஒலிக்கிற எழுத்துக்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நெடில் எழுத்துக்கள். அது என்னென்ன எழுத்து அப்படின்னா ஆ, இ, உ, ஏ. இந்த எழுத்துக்கள் எல்லாம் நீட்டி ஒலிக்குது, அதாவது சவுண்ட் அதிகமாக ஒலிக்குது. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உயிரெழுத்துக்களை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று குறில் எழுத்துக்கள், 2வது நெடில் எழுத்துக்கள். அதாவது எழுத்தை உச்சரிக்கிறது மூலமாக அந்த கால அளவு, அதாவது மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கால அளவை வச்சு குறில் எழுத்து நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயங்கள், அதாவது இந்த மாத்திரை அப்படிங்கிற அளவை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதோடைய விரிவாக்கத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக மெய் எழுத்துக்கள். அதாவது மெய்யெழுத்து அப்படிங்கிறது மெய், நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெய் அப்படிங்கிறது உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலை மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலை பயன்படுத்தி சொல்கிற வார்த்தைகளை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 18 எழுத்துக்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுமே நம்ம உடல் உறுப்புகளை பயன்படுத்தி தான் நம்ம சொல்கிறோம். அதாவது உயிரெழுத்துக்கு காற்று எப்படி முக்கியமோ அது மாதிரி மெய்யெழுத்துக்கு உடல் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெய்யெழுத்துக்கள் என்னென்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இதெல்லாம் என்னது அப்படின்னா மெய்யெழுத்துக்கள். அதாவது இந்த மெய்யெழுத்துக்களை 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது வல்லினமாக, அதாவது வலிமையாக ஒலிக்கிற எழுத்துக்கள். மெல்லினம் அப்படிங்கிறது வலிமையாக இல்லாமல் கொஞ்சம் குறைச்சி ஒலிக்கிறது. இடையினம் அப்படிங்கிறது வல்லினமாகவும் இல்லாமல் மெல்லினமாகவும் இல்லாமல் ஒலிக்கிற எழுத்துக்கள். அதாவது இந்த வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது கசட தபர அப்படின்னு சொல்லுவாங்க. மெல்லின எழுத்துக்களை ஞெஞன நமன அப்படின்னு சொல்லுவாங்க. இடையின எழுத்துக்களை எரள வளள அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் வல்லினம், மெல்லினம், இடையின எழுத்துக்கள். அடுத்ததாக நம்ம உயிர்மெய் எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். உயிர்மெய் எழுத்துக்கள், அதாவது மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்ந்து ஒலிக்கிற எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். அதாவது எப்படி சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இப்போது இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 216 எழுத்துக்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்மெய் எழுத்துக்களில் பார்த்துருந்தோம். இந்த குறில் எழுத்து, நெடில் எழுத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இந்த குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் உங்களுக்கு தேவைப்படும். குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னது என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த எழுத்தெல்லாம் நம்ம குறில் எழுத்துன்னு சொன்னோம். இந்த எழுத்தோட இந்த மெய்யெழுத்துக்கள் சேரும்போது ஒரு வார்த்தை உருவாகும். அந்த வார்த்தையை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உயிர்மெய் எழுத்து. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இக்கு ப்ளஸ் ஆ, கா அப்படின்னு சொல்கிறாங்களா, இது மாதிரி ஒரு மெய்யெழுத்தும் ஒரு குறில் எழுத்தும் வரும்போது
அந்த இடத்துல ஒரு வார்த்தை உருவாகும். அந்த வார்த்தை தான் உயிர்மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உயிர் நெடில் எழுத்து, அதாவது இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படின்னு சொல்லும்போது நெடில் எழுத்துக்கள் உருவாகும். இதை உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள், அதாவது உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் தோன்றதுனால உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாகிற எழுத்துக்களை உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உயிர்மெய் எழுத்துக்களை 2 வகைகளாக சொல்கிறாங்க. ஒன்று உயிர்மெய் குறில், இன்னொன்று உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகளாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, இதை தவிர தனியாக ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னா அதுதான் அந்த ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து மாதிரி இதுவும் ஒரு எழுத்தாக தனித்து ஒலிக்குது. அதனால இதை ஆயுத எழுத்து, அதாவது தனி எழுத்து அப்படின்னும் சொல்லுவாங்க. இன்றைக்கான நம்ம டாபிக் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம எழுத்துக்களில் இருக்கிற 4 வகைகளையுமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மாத்திரை அளவுகளை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.